நண்பர்களே, பார்த்தீங்களா நம்ம ஊரில் எங்கள் பெரியகுளம் ஏலால இருக்கக்கூடிய வெளிநாட்டு பறவைகளை பார்த்துக்கிடுங்க. நாங்கள் இன்றைக்கி வேலை முடிஞ்சு வரும்போது பார்த்தது ரொம்ப கூலாக இருக்காப்புல. ஏன்னா அங்கே அவங்க அப்படி கேஷுவலாக எந்த விலங்குகளையும் வேட்டையாடுறதில்ல, பறவைகளை வேட்டையாடுறதில்ல. ரொம்ப கேஷுவலாக பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் பாருங்கள். ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காப்புல. அதில் பாருங்கள் நம்ம நாட்டு பறவை ஒன்று, நம்ம கொக்குன்னு சொல்லுவோம்ல, பார்த்தீங்களா, அவங்க கூடயே சேர்ந்து இதுதான் ஒற்றுமைன்னு சொல்கிறது. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப பக்கத்தில் தான் போகிறேன். எந்த மிருகமாக இருந்தாலும் பக்கத்தில் போனால் பறக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நாங்கள் பாருங்கள், இவனை பாருங்கள், பறந்துட்டான். பார்த்தீங்களா, எல்லோரும் பறக்கிறாங்க. ஆனாலும் நான் 2 ஜோடிகள், ஒரு இளம் ஜோடிகள் வந்து இன்னும் பறக்காமல் இருக்காப்புல. நீங்கள் போகலையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா என்ன அழகாக பறக்கிறாங்க பாருங்கள். டக்கு 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 டக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். நமக்கு இன்னொரு தீவு இருக்குல்ல, இந்த தீவில் வந்து அடுத்த அறுவடைக்கு தூக்குனாங்குருவி கூடுகள் வைக்கும். இங்கே பாருங்கள், எத்தனை பேர் ஹைடனாக இருந்துட்டு பறந்து போகிறாங்க பாருங்கள். அதான் ஒரு தீவு இருக்குல்ல, அந்த தீவு, அப்புறம் இந்த தீவு, இந்த தீவு, இதெல்லாமே ஒவ்வொரு தீவுகளாகும். அதாவது இந்த வயலங்கரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேண்டு மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே தூக்குனாங்குருவிகள் வந்து கூடு வைக்கும். இந்த சீசன் கிடையாது. தென் இந்த ஒரு ப்ளஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் பனை மரங்கள்லையுமே தூக்குனாங்குருவி கூடுகள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தூக்குனாங்குருவி கூடுகளை எடுத்து விற்கிறதுக்காக வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குஞ்சுகளை எடுத்து வெளியே போட்டுட்டு கூடை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனாலே அதோட இனங்கள் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை முக்கியமாக கருத்தில் கொண்டு மக்கள் செயல்படுங்க. பாய்.